வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன். ஜோதிடம் சம்பந்தமான நிறைய பதிவுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ ஒவ்வொருத்தரும் என்ன சாயலில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மிதுனம் கன்னி ராசியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா பெண் சாயலில் இருப்பாங்க. ஏன்னா மிதுனமும் கன்னியும் புதனோட ராசிகள் இளமையாக இருப்பாங்க. ஆனால் பெண் சாயல் இருக்கும், அலிகிரகம் மாதிரி. பயந்த சுபாவத்துடன் மென்மையாகவும் இனிமையாகவும் பேசுவார்கள், நகைச்சுவையுடன் பேசுவார்கள். ரிஷபம் துலாம் ராசிக்காரர்கள் சற்று வேகமாகவும் படபடப்பாகவும் பேசுவதற்கு பேச்சில் கம்பீரம் இருக்கும். மகர ராசி லக்னக்காரர்கள் கொஞ்சம் படமில்லாமல் அலட்சியமாக இருப்பார்கள். கும்பராசிகள் பார்த்திங்கன்னா அடக்கமாக அமைதியாக அதிகம் அலட்டிக்காமல் இருப்பாங்க. கண்களில் ஒரு விதமான சோகம் தெரியும் அப்படிங்கிறாங்க. இதே மாதிரியே புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் மிதுனம், கடகம், துலாம், விருச்சிகம், கும்பம், மீனம் ஆகிய ராசிகளில் வரும். இதையும் அந்த ராசிகளின் குணங்களுக்கேற்ப இருக்கும் என்று அறிந்து கொள்ளலாம். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரம் முறையே மிதுனம், கடகம், துலாம், விருச்சிகம் இதில் வந்த மாதிரி இருக்கும். அடுத்து கார்த்திகை, உத்திராடம் ஆகியவை முறை. கார்த்திகை உத்திராடமும் சூரியனோட ராசி முறையே மேஷம், ரிஷபம், சிம்மம், கன்னி, தனுசு, மகரம் ஆகியவற்றில் அமையும். இதையும் எளிதாக ராசிகளின் குணங்களுக்கு ஏற்றவாறு வரும் நபரை கவனித்தால் அறிந்து கொள்ளலாம். மற்ற நட்சத்திரங்கள் ராசிகளில் முழுமையாக அடைபட்டுவிடும். எனவே பிரச்சனை என்பது கிடையாது. இந்த நட்சத்திரங்கள் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி உடைப்பட்ட நட்சத்திரங்கள். இதனுடைய ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். மிதுனத்தில் வர்றப்போ நகைச்சுவை உணர்வு இருக்கும், இளமையாக இருப்பாங்க, பெண் சாயல் இருக்கும். கடகத்தில் வரும்போது அது இருக்கும், துலாமில் வரும்போது இருக்கும், விருச்சிகத்தில் வரும்போது செவ்வாயோட ராசி. அதனால் செவ்வாயினுடைய தன்மையும் கோபமும் கொஞ்சம் தன்மை இருக்கும், முரட்டுத்தனமும் இருக்கும். பட் இந்த விஷயங்களும் சேர்ந்தே இருக்கும். அடுத்ததாக கார்த்திகை, உத்திராடம் ஆகியவை முறையே மேஷம், ரிஷபம், சிம்மம், கன்னி, தனுசு, மகரம் ஆகியவற்றில் அமையும். இதையும் எளிதாக ராசியில் அந்த ராசியோட லார்டு யார், அதனுடைய கேரக்டர் என்ன, எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கணும் நம்ம. மற்ற நட்சத்திரங்கள் முழுமையாக ராசிகளில் அடைபட்டுவிடும். எனவே அந்த பிரச்சனையே இல்லை. ஸோ ஒரு நட்சத்திரத்துக்கு 2 விதமான கேரக்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது உடைப்பட்ட நட்சத்திரங்கள் எந்த ராசியில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கேரக்டர் அமையும். லக்னங்களை பொறுத்தவரை லக்னங்களுக்கு பலன் சொல்லும் முறையிலேயே அவர் கேட்கும் காலத்தில் கிரகங்கள் உள்ள நிலையை கொண்டு நடக்கும் திசையின் அதிபதிக்கு ராசிக்கு நல்லவரா கெட்டவரா என்பதை கொண்டு திசையின் பலன்களை நம்ம அறியலாம். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா மேஷத்தில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகையோட 1வது பாதம் இருக்கும். அப்போ அந்த மேஷத்தில் பார்த்தீங்கன்னா மேஷம் செவ்வாயோட ராசி. இப்போ மகர அஸ்வினிங்கிறது கேதுவோட நட்சத்திரம். அப்போ அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன அப்படின்னா கோபமும் வரும், ஏமாற்றம் இருக்கும், அப்சக்கிள்ஸ் இருக்கும், ஞானம் இருக்கும், தெய்வீகம் இருக்கும். பரணி சுக்கிரனோட நட்சத்திரம். ஆடம்பரமான அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல ஆடம்பரமான பொருட்களை விரும்புவாங்க, கம்ஃபர்ட் ஜோன் இருப்பாங்க. கோபம் வரும், நீங்கள் சொல்லவே வேண்டாம். கார்த்திகை 1ல் பிறந்திருந்தாங்க அப்படின்னா செவ்வாயும் சூரியனும் சேர்ந்துடுறாங்க. ஆள் காலி. அதிகாரம் இருக்கும், ஆளுமை இருக்கும், செவ்வாய்க்கு உண்ட கோபம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த மாதிரி நட்சத்திரம் அது எந்த ராசியில் இருக்குது அப்படின்னு வச்சு ஒருத்தருடைய கேரக்டர் நம்ம அனலைஸ் பண்ண முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து. ஆன்லைனில் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9438192669. பேசிக் அஸ்ட்ராலஜி என்கிட்ட படிக்கலாம். அஸ்ட்ராலஜி ஏற்கனவே படிச்சிருந்தீங்க அப்படின்னா PhD வரை என் கூட சேர்ந்து பயணம் பண்ணலாம். இதுதான் என்னுடைய ஜிபே நம்பர். பணம் அனுப்பிச்சிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. நான் உங்களுக்கு கூகுள் மீட் லிங்க் அனுப்புகிறேன். நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.